கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எல்லா இக்கட்டுக்கும், எல்லா தீமைக்கும், எல்லா ஆபத்துக்கும் விலக்கி நம்மை காத்தார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும். ஆமென். கர்த்தர் நம்மை சீக்கிரத்திலே இந்த ஆபத்திலிருந்து வெளியே எடுத்து அவரை பாட, அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க, அவரிடத்தில் ஜெபிக்க நமக்கு கிருபை தந்தார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை. அவருடைய வார்த்தைகள் என்றும் உண்மை உள்ளவைகள், அவருடைய வார்த்தைகள் என்றும் மாறாதவைகள். இந்தியாவிலே இன்றைக்குத்தான் முதல் ஆராதனை சபை ஆராதனை ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது இந்த தடை செய்யப்பட்டதற்கு பின்பதாக ஆராதனை ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே அதே போல எல்லா நாடுகளிலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவாராக. அதுவே நம்முடைய வேண்டுதலும், அதுவே நம்முடைய ஜெபமுமாய் இருப்பதாக. நம்மை அவர் வெளியே கொண்டு வந்த நோக்கம் நாம் சீக்கிரமாய் விரைந்து செயல்படணும். அதாவது நம்மை போல தடைப்பட்டிருக்கிற ஆராதனைகளுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவர்களுக்காக நாம் தேவனிடத்திலே பரிந்து பேசணும் என்று தேவன் நம்மை சீக்கிரத்திலே வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை தப்புவித்தார், தாங்கினார். அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்கு ரட்சிப்பை தந்தது மட்டுமல்ல, நம்மை பாதுகாத்தது, நம்மை விடுவித்தது மாத்திரமல்ல, இனிவரும் காலங்களிலும் நம்மை விடுவித்து நம்மை ரட்சித்து பாதுகாக்க போகிறது அவருடைய பரிசுத்த ரத்தமும் அவருடைய சாட்சியின் வார்த்தைகளுமே. வேதம் வெளிப்படுத்தல் அப்படியே சொல்லுகிறது. என்னவா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் அவனை ஜெயிக்கிறதுக்கு தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய பரிசுத்த ரத்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளுமே. ஆமென். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சியோடு அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆக இந்த நாளிலே காலவேளை பேசின அதே காரியம், இந்த வார்த்தை துவங்கும் முன்பதாகவே சகோதரன் வழிநடத்தின சகோதரன் இந்த வார்த்தையை அவருடைய வாயில சொல்லிக் கொண்டே போனார். சங்கீதம் 11வது அதிகாரம் 4:5 நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 11:4-5 676வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள். 11:4-5 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனின் கொடுமையில் பிரியமுள்ளவரையும் அவருடைய உள்ளம் இருக்கிறது. ஆமென். இங்கே தேவன் நம்மோடு இந்த நாளிலே பேச போகிற காரியம் கடந்த வாரத்தில் சொன்னது. தேவன் மனிதனை சோதித்து அறிகிறார். இதுல 3 பங்காய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார், உற்று நோக்கி பார்க்கிறார். இரண்டாவது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. மூன்றாவது, நீதிமானை அவர் சோதித்து அறிகிறார். காலையில் ஆராதிக்கும் பொழுது சகோதரன், உங்களுடைய இமைகளால் எங்களை சோதித்து அறிகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே போனார். அவருக்கு தெரியாது நான் என்ன பேச போகிறேன். ஆக தேவன் மனிதர்களை சோதித்தருகிறார். அதிலும் விசேஷமாய் தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் சோதித்து அறிகிறார் என்கிறதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். சோதனை என்பது முதலாவது மனுஷனிடத்தில் இருந்து ஆரம்பித்தது. யார் முதலாவது மனுஷர்கள்? ஆதாம் ஏவாளிடத்தில் இருந்து சோதனை ஆரம்பித்தது. அது நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் அந்த சோதனை தொடர்ந்தது. அப்படியே நம்முடைய இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில சோதனை தொடர்ந்தது. அதன் பின்பதாக நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே அவதரித்த பொழுது முதல் அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியேறின உடனேயே ஆவியானவர் அவரை சோதிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அங்கே சோதித்தார். பின்பதாக நாம் பார்க்கிறோம் பேதுரு சோதிக்கப்பட்டார். ஆக இந்த வரலாற்றை பார்க்கும்
பார்க்கும் பொழுது தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். ஆக சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதாய் நமக்கு வேதத்திலே காண்பிக்கப்படுகிறது. அதிலே விசேஷமாய் யாரை அவர் சோதித்தருகிறார்? நம்மை நீதிமான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை அவர் சோதித்து அறிகிறார். பொதுவாய் அவர் மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார், அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஆனால் நீதிமானை தேவன் சோதித்து அறிகிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆதாம் ஒருவனை தேவன் சோதிக்கும்படியே சாத்தானிடத்திலே கொடுத்தார். ஆபிரகாமை தேவனே சோதித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். யோபுவை சோதிக்க சாத்தானிடத்திலே கொடுத்தார். பேதுவை சோதிக்க சாத்தானிடத்திலே கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களை தானே சோதித்தார். இப்படி வேதம் முழுவதிலும் நாம் இந்த சோதனையை பார்க்கிறோம். தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நாம் கடைசி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்று காத்திருக்கிறது, அது சோதனை. ஏன்? நீதிமானை தேவன் சோதித்து அறிகிறார். ஆக உலக பிரகாரமான சோதனை நாம் படிக்கும் பொழுது நமக்கு பாடசாலைகளிலே சொல்லித் தரப்படும். எது எப்பொழுது சோதனை நடக்கும், என்ன பாடத்தில் நடக்கும், அதனுடைய நேரம், இடம், காலம் எல்லாம் நமக்கு அறிவிக்கப்படும். நாம் அந்த நேரத்திலே கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது பாஸ் பண்ணி நான் அடுத்த வகுப்புக்குள்ளே போய்விட வேண்டும் என்று நாம் எவ்வளவு விளையாடினாலும் அந்த கடைசி நேரத்திலே முழு முயற்சி எடுத்து கண்ணிலே தண்ணீரை விட்டு படித்து அல்லது கால்களை தண்ணீருக்குள்ள வைத்தாவது படித்து நித்திரை தூங்க தூங்க படித்து எப்படியாவது சோதனை எழுதி நான் பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணி நான் என்ன பெறணும்? தலையில ஒரு பட்டத்தை படிச்சு முடிச்சு யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சு என்ன பண்ணி வெளியே வரும்போது கடைசியாக ஒரு பட்ட மளிப்பு விழா இருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, இங்கேயும் நடக்கிறது. அதை தலையில வைத்து அவர்களுக்கு கையில ஒரு பத்திரத்தை, அச்சாட்சி பத்திரை இவர்கள் பாஸ் பண்ணினார்கள் அல்லது இவர்கள் டிப்ளோமா அல்லது டிகிரி எடுத்தார்கள். இவர்கள் சோதனை எல்லாம் ஜெயித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பரீட்சையை பாஸ் பண்ணி வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணின அந்த எதை கொடுக்கிறார்? அந்த கிரீடத்தை அவனுக்கு கொடுக்கிறார். உலக ரீதியாய் பார்க்கிறோம், எல்லா சோதனைகளையும் பாஸ் பண்ணி நம்முடைய படிப்பை நாம் முடித்து அதை பாஸ் பண்ணி நாம் வெற்றி எடுக்கும் பொழுது நமக்கு உலக ரீதியா என்ன செய்கிறார்கள்? கிரீடம் வைக்கிறார்கள். அது வெறும் மட்டையில வைக்கிறார்கள். அட்டைப்பட்டியில வைத்து நமக்கு ஒரு கவுன் மாதிரி போட்டு லோயர் மாதிரி கையில ஒரு சர்டிபிகேட் கொடுத்து நீ இந்த சோதனையை பாஸ் பண்ணினாய், அதாவது இதை நீ மேற்கொண்டாய், இதுல நீ வெற்றி அடைந்தாய். தோற்று போனவர்களுக்கு கொடுக்கிறது இல்ல, ஆனால் வெற்றி அடைந்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதே போல தேவனும் நம்முடைய வாழ்க்கையை அவர் முதல் மனிதனிலே ஆரம்பிக்கிறார். சோதனையை நமக்கு தெரியும். தொடர்ந்து நம்முடைய முற்பிதாக்களை ஆரம்பிக்கிறார். பின்பதாக நம்முடைய இஸ்ரவேல் மக்களில் ஆரம்பிக்கிறார். பின்பதாக தம்முடைய குமாரன் இறங்கி வந்த பொழுது அவரையும் அவர் சோதிக்காமல் விடவே இல்லை. குமாரன் ஊழியம் செய்வதற்கு முதல் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே ஆண்டவரே அவரை தள்ளி கொண்டு போகிறார். ஆனா வனாந்தரத்துக்கு ஆவியானவரால் இயேசுவை செய்யப்பட்டார், கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாள் அவர் என்ன செய்தாரா? சோதிக்கப்பட்டார். சோதனையை ஜெயித்து அவருடைய வார்த்தையை கொண்டு சோதனையை ஜெயித்து அவர் வெளியே வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதோடு ஆண்டவருடைய சோதனை முடிந்து போகவில்லை. ஆண்டவருக்கு இந்த சோதனை கடைசி அவர் சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் சோதனை அவரை தொடர்ந்து நாம் பின் பார்க்க போகிறோம். இப்பொழுது சோதனை தேவன் நம்மை சோதிக்கிறதுக்கு காரணம் என்ன? பேர் சொல்றது நீதிமானை அவர் சோதித்து அறிகிறார். நாம் பார்த்தோம், நீதிமானை அவர் சோதித்து அறிகிறார். ஆக தேவன் நம்மை சோதிக்கிறதுக்கு காரணத்தையும் அவர் தம்முடைய வேதத்திலே சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் எப்படி நமக்கு சோதனையை குறித்து சொல்லுகிறது, அதே போல நாம் இதை குறித்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானித்து அறிந்து கொள்ள போகிறோம். காரணம், உலக
நமக்கு நாட்கள் குறிக்கப்படுகிறது, நேரங்கள் குறிக்கப்படுகிறது. என்ன பாடத்திலே நம்மை சோதிக்க போறார்கள் என்பது முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிறது. ஆனால் தேவன் நம்மை சோதிக்கிறது அப்படி அல்ல. தேவன் நம்மை எங்க சோதிப்பார், எப்படி சோதிப்பார், எதில் சோதிப்பார் என்று நம்மளை யாருக்கும் சொல்வதே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்களை சோதிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாத தேவன் நம்மை சோதிக்கிறார். ஆபிரகாமை சோதிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தெரியாத தேவன் நம்மை சோதிக்கிறார். அதே போல யோபை சோதிக்கும் பொழுது யோபுவுக்கு தெரியாத தேவன் என்னை சோதிக்கிறார். ஆக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெரியாமல் சோதனையில் பங்கு பெற்றுகிறார்கள். தேவன் யாருக்கும் சொல்வதில்லை எப்ப, எப்படி, எதிலே உங்களை நான் சோதிப்பேன் என்று அவர் ஒரு நாளும் சொல்வதில்லை. தேவன் அன்றாட சாதாரணமான சின்ன காரியங்களில் இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் நம்மை சோதித்து அறிகிறார். இதிலே இருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது. இதை தெளிவாய் நாம் புரிந்து கொள்ளணும். இதிலே இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. சோதனை முதல் மனிதனிலிருந்து கடைசி மனுஷன் நமக்கு, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், இந்த பூமியிலே ஆண்டுடைய வருகை வரைக்கும் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், அதாவது நீதிமான்கள், ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு அந்த சோதனை உண்டு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீதிமானை சோதித்து அறிகிறார். இப்போ உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 2 வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமாகவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், எதுக்காக நம்ம சோதிச்சா? அவருடைய கட்டளைகளின்படி நாங்கள் செய்வோமோ அல்லது இல்லையோ என்று அறியும்படி நம்மை சோதித்தாராம். முற்பிதாக்களை சோதித்தாராம், ஆபிரகாமை சோதித்தாராம், அதே போல ஆதாமுவாளை சோதித்தாராம். அதே போல ஒவ்வொருவரையும் சோதிக்கிறார். எது? தம்முடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமா இல்லையா என்பதை அறியும்படி நம்மை அவர் சோதிக்கிறார். பின்பதாக சொல்லப்பட்டது நம்ம உள்ளத்தில் இருந்து நமக்கு தெரியும்படியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு இப்பொழுது அவசியம் அல்ல. தேவன் தம்முடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்வோமோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு நம்மை சோதிக்கிறார். அவர் என்னை சோதித்த அவர் நம்மை புடமிட்ட பின்பு நம்மை சோதித்து பார்த்து நாங்கள் அவர் என்ன காரியத்தில் நம்மை சோதிக்கிறாரோ அதில் நாம் உத்தமர் என்று விளங்கினால் அவர் அந்த கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த சோதனை முடிந்து விடுவதே இல்லை. இந்த சோதனை வாழ்நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. தேவன் நம்மை ஒவ்வொரு காரியங்களும் சோதித்து பார்க்கிறார். நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அறியாமலே நாம் சோதிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட சின்ன 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 காரியங்களில் இருந்து நாம் சோதிக்கப்படுகிறோம். இது நமக்கு தெரிகிறது இல்லை. இது நமக்கு தெரிகிறதே இல்லை. ஆக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் இந்த சோதனைக்கு தயாராக இருக்கணும். என்ன சோதனை? தேவன் என்னை எல்லா காரியங்களிலும் சோதித்து பார்க்கிறார். தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை சோதித்து பார்க்கிறார். அவருடைய கண்கள், அவருடைய இமைகள் என்னை சோதித்து அறிகிறது. அவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் இருக்கிறேன் என்பதை நாம் மறக்காமல் வாழ கற்றுக்கொள்ளணும். இப்ப ஆண்டவர் சொல்ற, என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களோ இல்லையோ நான் உங்களை சோதித்தேன். அப்படியே வாருங்க, அதை நீங்க ஃபுல்லா வாசிச்சா தெரியும். அடுத்தது அப்படியே 13 வந்தீங்கன்னா 13 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 அதே போல 3 வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒரு சொப்பனக்காரராகிய விரும்பி 3 இல்ல 2 ஃபுல்லா வாசிங்க. 2 3 அறியாத வேற தெய்வங்களை பின்பற்றி அவர்களை சோதிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னார். அவர் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிப்பார். ஆமென். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்குள்ளே கண்ட தீர்க்கதரிசிகளாக இருப்பாரா? அப்போ நம்ம எவ்வளவு சீரியஸான கட்டத்தில் இருக்கிறோம்? ஏன் அவர்கள்
இதே போராட்டம் இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இருந்துச்சு. அங்கேயும் தீர்க்கதரிசிகள், இங்கேயும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இப்போ இவர்களுக்கு எதை தெரிந்து கொள்வதென்று தெரியவில்லை. இதை தேவனே அனுப்புகிறாரா? எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனே அனுமதிக்கிறார். எதுக்கு? தன் ஜனங்கள் நடுவிலே வேற நாமத்திலே அசுத்த ஆவிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை அனுப்புகிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நிறைவேறவும் அனுமதி கொடுக்கிறார். இதை செய்த பின்பு அவர் தம்முடைய ஜனங்களை பார்க்கிறாராம். என்ன சொல்கிறாரா? நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு உங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள், வேறு நாமத்தால் வேறு ஆவினால கிரியை செய்கிறவர்கள் அனுப்பப்படுவார்கள். இப்பொழுது நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களோ அல்லது பாதாளை அல்லது வேறு ஒரு நாமத்தில் நீங்க சாய்ந்து விடுவீர்களோ? அப்ப பாருங்க, ஆண்டவரை இதை அனுமதிக்கிறாரா? சில நேரங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமாயிருக்கும். ஆண்டவரை நம்மை அனுமதிக்கிறார். ஆண்டவரை சோதனைக்குள்ளே கொண்டு போகிறார். ஏசப்பாவை ஆண்டவரை கொண்டு போகிறார். ஆவியானவரை கொண்டு போய் பிசாசுக்கு முன்னால நிறுத்தி சோதித்து பார்க்க சொல்லுகிறார். பிசாசு அவரை சோதிக்கிறார். அதே போல பேதுருவை சோதிக்க ஏசப்பாவை அனுமதி கொடுக்கிறார். எப்படி சோதிக்க கேட்கிறார்? கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு சாதாரண சோதனை இல்லை. கோதுமையை சுளகில போட்டு எப்படி அடிக்க? படக் 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 அடிச்சு அதை கோதுமை வேற பதர் வேறையா அதை பிச்சு போட, கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல புடைக்க சாத்தான் இடத்திலே அனுமதி கேட்டுக்கொண்டான் பேதுரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இது தேவன் எதுக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறார்? நாம் நினைக்கலாம் இதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்காமலே நம்மை கொண்டு போகலாம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை சோதித்து அறிய விரும்புகிறார். அப்பதான் அவர் நம்ம பார்த்து சொல்வார், நீ நீதிமான், எப்படி என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாய். இதிலே இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நடந்தாலும் நீங்கள் என் வார்த்தைகளை விட்டு விலகக்கூடாது. ஏன் சொல்றது? உங்களை சோதிக்கும்படி. திரும்ப அந்த 3வது வசனத்தை வாசிங்க. அந்த தீர்க்கதரிசியாகவும் சொப்பனக்காரராகவும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆக நாம் நீங்களும் ஒவ்வொரு நாள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்களுக்கு எங்க எப்படி எதுல வரும் என்பது தெரியவே தெரியாது. நாம் சிம்பிளாய் காரியங்களை செய்துவிட்டு போய்விடுவோம். ஆனால் தேவன் அங்கேதான் நம்மை சோதிக்கிறார். அதிலேதான் தேவன் நம்மை சோதிக்கிறார். அந்த சிறு காரியம் நாம் எண்ணுகிறோமே அதிலேதான் நம்மை சோதிக்கிறார். இப்படி அவர் வேதம் முழுவதும் சோதித்ததை பார்க்கிறோம். மோசேயிடத்தில் வருகிறார். மோசே அவரை முகமுகமாய் தரிசித்து அவரை சொல்லுகிறார். அவரின் சாயலை காண்கிறார். அவனிடத்தில் மறைபொருளா பேசுறது இல்ல, அவரின் சாயலை காண்கிறார் என்று மோசே குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறார். இந்த மோசேயை அவர் சோதித்தது மோசேக்கு தெரியாது. இந்த மோசேயை தேவன் சோதித்தது மோசேக்கு தெரியாது. வேதத்திலே மோசேயை தேவன் சோதித்தார் எழுதப்படவும் இல்லை. வாசிக்கிற நமக்கு அது தெரிகிறது. தேவன் மோசேயை சோதிக்கிறார். தேவன் நம்மை சோதிக்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் அநீதியான உலக பொருள் சின்ன 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 காரியங்கள்ல அதே போல கொஞ்சத்தில நம்ம எப்படி பார்க்கிறாரா? உண்மையா. அதே போல அநீதியான உலக காரியங்கள் என்ன செய்யறாரா? நாம உண்மையா இருக்கிறோமா? ஏனென்றால் அவர் பரலோகத்து காரியத்தை ஒப்புவிக்க, நம்முடைய கையில் ஒரு ஆத்மாவை தர, நம்முடைய கையில ஏதோ ஒரு பரலோகத்து பொறுப்பை தர தேவன் நம்மை சோதிக்கிறார். அவர் அழைத்த அழைப்புகள் தெரிந்து கொள்ளுதல் மாறுவது இல்லை. ஆனால் அதை கொடுக்கிறதுக்கு முன்பதாக தேவன் நம்மை பல வழிகளிலும் சோதித்து அறிகிறார். இந்த சோதனையை நாம் ஜெயிக்கணும் என்கிறதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த சோதனையை நாம் தோற்று போக கூடாது. எல்லா சோதனைகளையும் நாங்க ஜெயிக்கணும். அப்போ ஒவ்வொரு சூழல்களையும் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் மிகவும் ஞானமாய் அந்த சோதனையை நாம் மேற்கொள்வோம் அல்லது வெற்றி கொள்வோம். இயேசப்பா சோதிக்கப்படும் பொழுது எப்படி வெற்றி கொண்டார்? 3
சோதனைக்கும் அவர் 3 வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஆக அந்த வார்த்தைகள் அவருக்குள்ள இருந்ததனால் சாத்தான் வைத்த 3 சோதனைக்கும் அவர் வேதத்தில் இருந்து பதில்களை கொடுத்து சாத்தானை தோற்கடித்தார். நமக்கு சோதனை வரும் பொழுது நமக்குள்ளே அந்த வார்த்தைகள் இருக்குமா? என்ன சோதனை எதுல வருகிறதோ அதுக்குரிய வார்த்தை இருந்தால் நாம் அந்த வார்த்தையை கொண்டு அந்த சோதனையை ஜெயித்துருவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் உடனடியாக அந்த காரியத்துக்கு மாம்சத்திலே முடிவெடுத்து மாம்சத்திலே கிரியை செய்து அந்த காரியத்திலே நாம் தோற்று போய்விடுவோம். ஆக தேவனுடைய நோக்கம் என் பிள்ளைகள் என் வார்த்தையை கொண்டு சாத்தானை அல்லது சோதனையை என்ன செய்யணுமா? ஜெயிக்கணும். அதுல தோற்று போகவே கூடாது. இவர்கள் ஜெயித்து 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 அவர்களுக்கு நான் வாக்கு பண்ணினதை, அவர்களுக்கு நான் திட்டமிட்டதை, அவர்களுக்கு நான் நியமித்ததை நான் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கணும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உபாகமத்தில் அவர் சொல்லுகிறார். அப்படியே வாருங்க, ஒண்ணுக்கு நீங்க வாசித்த 8வது அதிகாரத்திலேயே 15 வாசிங்க. 15 உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொழுது உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து வெளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாக உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் நான் எதுக்குள்ளேதான் கொண்டு போறேன். சிம்பிளான காரியம். எதுக்குள்ளேதான் எதுக்கெல்லாம் நான் கொண்டு போறேன். அப்ப இதுக்கெல்லாம் நடத்துறது யாரு? நான் உன்னை நடத்தினேன். எதுக்கு? உன்னை சோதிக்கும்படி. ஏன்? முதலாவது சொல்லுகிறார், நீ எனக்கு கீழ்ப்படிவாயோ என்று பார்க்கும்படி. இதுல சொல்லுகிறார், உன் பின் நாட்கள் நல்லா இருக்கும்படி. அப்போ தேவனுடைய மனசிலே நம்மை சோதிக்கிறதுக்கு காரணம் என்னவா? நான் கீழ்ப்படிவேனா இல்லையா? அதனால தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நாம் மிகுந்து கவனிக்கணும். மோசே இடத்துல சொல்லுகிறார், மோசே, ஜனங்கள் தண்ணீருக்காய் கதறுகிறார்கள், நீ போய் மலையில என்ன செய்? கோலினால அடி. கோலினால மலையில அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும். அப்படியே போனா கோலினால மலையில அடித்தால் தண்ணீர் ஏராளமாய் தாராளமாய் புறப்பட்டு வந்தது. மக்கள் குடித்தார்கள், மிருகங்கள் குடித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், அவருக்கு பாட்டு பாடினார்கள். அந்த பாட்டை நாம பாடுகிறோம். எது? கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீர் என்று பாடுகிறோம். இதே மோசேக்கு மீண்டும் தண்ணீர் இல்லை என்ற பிரச்சனை வந்த உடனே தேவன் ஒரு சோதனை வைக்கிறார். தேவன் சொல்லுகிறார், மோசே நீ போய் மலையிடத்துல போய் என்ன செய்? பேசு என்றார். அடிக்க கூடாது. என்ன செய்? பேசு. கொஞ்சம் வித்தியாசம். இப்ப ஆண்டவர் நம்ம பொறுத்த வரைக்கும் நாம சொல்லுவோம், தண்ணி வந்தா சரி, அடிச்சாலும் சரி, பேசினாலும் சரி. தண்ணி வந்து மக்களும் மிருகங்களும் குடிச்சா போதும். இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இதை போய் ஆண்டவர் பெருசுபடுத்துறாரு. இவன் மலையில பேசுறதுக்கு பதிலாக தண்ணியை ஓங்கி ஒரு வார்த்தை சொன்னான். இதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு தண்ணியை நாங்க புறப்பட பண்ணுவோம் என்று ஓங்கி அடித்தான். தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. சொன்னார், மோசே, ஆரோன், நீங்க என்னை விசுவாசியாதபடியினால ஜனங்கள் முன்பதாக என்னை நீங்க விசுவாசியாதபடியினால நீங்க 2 பேரும் கானானுக்குள் போக முடியாது. கானானுக்குள் போக முடியாது. முகமுகமாய் தரிசித்தவனுக்கு, அவருடைய சாயலை கண்டவனுக்கு, அவரோடு 40 நாட்கள் ஒன்றுக்கு 2 தரம் அவருடைய சமூகத்திலே கிடந்து அவருடைய மகிமையை பார்த்தவனுக்கு, அவருடைய அக்கினியை பார்த்தவனுக்கு, அவருடைய புகழ் காட்டுக்குள்ளே இருந்தவனுக்கு மோசே கெஞ்சுகிறார். தேவனிடத்தில் கெஞ்சுகிறார், ஆண்டவரே இரக்கம், கிருபை, மனதுருக்கம், நீதிய சாந்தம் உள்ளவர் ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு ஆண்டவர் சொன்னார், இதை குறித்து இனி என்னிடத்தில் நீ கேட்காத ஒரே பதில் ஒன்று மட்டும் செய்யலாம் சொன்னார். மலையில வச்சு மலையில ஏறி அந்த தேசத்தை பாருங்கள். இப்பொழுது ஆரோனை கூட நீயும் மதிப்பார். மோசத்தின் காலத்துக்கு முன்பதாக கண்கள் மங்கவில்லை, பலன் குறையில்லை. சின்ன காரியம். ஆண்டவர் சொன்னார், பேசு. மோசே என்ன செய்தார்? அடித்தார். மோசைக்கு தெரியாது தேவன் என்னை சோதிக்கிறார் என்பது மோசைக்கு தெரியாது. இந்த அடிக்கிறது பேசுகிறது தான் எதிர இருந்தது. இவரை கானானுக்குள்ளே கொண்டு போவதா இல்லையா என்பதில் இருந்தது. அப்போ இந்த சின்ன காரியத்திலே மோசே தவறுனபடினால என்ன ஆச்சுது? மோசே கானானுக்குள்ள போக தேவன் அனுமதி கொடுக்க இல்லை. ஆறாம் கானானுக்குள்ள போறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்போ நமக்கு சரியான கவலை.
கீழ்ப்படியாமையினாலே தவறி போனார்கள். இப்போ மோசேக்கு இதுக்கு முன்பதாக தேவன் ஒரு சோதனையை வைக்கிறார். என்னாகமத்துக்கு வாருங்க. மோசேக்கு தெரியாமலே அந்த சோதனைக்குள்ளே தேவன் நடத்துறார். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, தேவன் எங்களை எப்ப எதில எப்படி சோதிப்பார் என்பது நமக்கு தெரியாது. எங்க தேவன் எங்களை எப்படி எதிலே சோதிப்பார் என்பது நமக்கு தெரியாது. எப்பொழுது சோதிப்பார் என்பது நமக்கு தெரியாது. இதை மிகவும் சீரியஸ் எடுத்து காலையில் பேசுற பொழுது பெரிய ஒரு அமைதி, எல்லாருக்கும் பெரிய அமைதி. அவ்வளவு சீரியஸ் அந்த வார்த்தைக்குள்ள போயிட்டாங்க. பெரிய ஒரு அமைதி. அதே காரியத்தை இப்பவே சொல்றோம். கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படித்தான் நடத்தது. குறைஞ்ச ஒரு மாதத்துக்காக என்பதாக எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அப்போ எந்த நேரத்தில் சோதிப்பார் என்பது எப்ப மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்க என்னாகமத்தை என்னாகமம் 11வது அதிகாரம் 19 வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். இது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தொவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்ல. இதுல ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார், நம்முடைய குறைவுகளை குறித்து நாம் அழுகிற வாழ்க்கை நம்மிடத்தில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஏன் நமக்கு புரிகிறது. கர்த்தர் ஏன் அங்கே சொல்லுகிறார்? சர்ப்பங்களுக்குள்ள அனுப்பினார், காட்டுக்குள்ள அனுப்பினார், தேள்களுக்குள்ள அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? உன்னை சோதித்து பார்க்கும்படியா. நீ என்னை நம்புகிறாயா? கண்ட தீர்க்கதரிசிக்குள்ள அனுப்பினார். ஏன் நடத்துறன்? நீ என்னை நம்புவாயா? பாகால்களுக்குள்ள நடத்துறன். ஏன் நீ என்னை நம்புவாயா? இல்ல பாகால் இல்ல தெய்வம், கர்த்தரே தெய்வம், பாகால் தெய்வம் அல்ல என்பதை நீ அறிக்கை செய்யணும். ஆக நீ என்னை நம்புவாயா என்பதை நான் அறியும் படிக்கு உன்னை நடத்துகிறேன் என்று சொன்னார். நீ நீதிமான் என்று முத்திரையிடப்படணும், நீ பரலோகத்துக்குள்ள நுழையணும். அப்போ தேவன் மோசே பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு நான் இறைச்சியை கொடுப்பேன் என்று சொல்லிட்டார். ஒரு நாள், 2 நாள் அல்ல, ஒரு மாசத்துக்கு கொடுப்பேன். ஏனென்றால் அவர்கள் சமூகத்திலே என்னை அசட்டை பண்ணி அழுதார்கள். அதனால யாரும் நம்முடைய குறைவுகளுக்கு நாம் ஒரு நாளும் அழ கூடாது. அப்படி அழும் பொழுது நாம் நம்மை அறியாமலே ஆண்டவரை குறை கூறுகிறோம் அல்லது குற்றம் சாட்டுகிறோம். என்ன, எங்களுக்கு குறை வச்சுட்டார், அல்லது ஆண்டவர் சரியில்லாதவர், அல்லது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் நடுவிலே அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் அசட்டை பண்ணி அழுதார்களே என்றார். அதற்கு மோசே வாசிங்க. அதற்கு மோசே, இன்னும் இருக்கிற காலங்கள் 6 லட்சம், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னேன். ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அப்ப கோபத்தோடு சொன்னார். மோசேயை பார்த்து கோபத்தோடு சொன்னார். இதற்கு முதல்ல மோசேயோட கோபப்பட்டாருங்க. எங்க மீதியா தேசத்துல போட்டு என்ன சொன்னார்? பேர் சொல்லி கர்த்தர் கோபம் உண்டவரா, உன்னுடைய ஆர்வம் நம்மோட இருக்கிற போட்ட. இதுல ஆண்டவர் கோபப்பட்டு மோசே பார்க்கிறார். மோசே, என் வார்த்தையின்படி இவன் யோசிச்சு பார்க்கிறான். இத்தனை பேருக்கு கொடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர், 30 லட்சம் பேருக்கு கொடுக்கிறதுக்கு சமுத்திரத்துல மீன் எடுக்கிறதா அல்லது மாட்டை அடிக்கிறதா இருக்கிற என்ன பறவைகளை அடிச்சாலும் போதாதே ஆண்டவர் என்று நாம் சிந்திப்பது போல பல விதமாய் மோசே சிந்தித்து பார்த்தான். சிந்தித்து பார்த்து ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீங்க சொன்னீங்க அப்படியே நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. ஆனா இது எப்படி நடக்க போகுதுன்னு ஆண்டவர் மோசேயின் உள்ளத்தை பார்த்தார். மோசே தன்னை சந்தேகப்படுகிறார். அப்போ திடீரென்று சொன்னார், வார்த்தையின்படி நடக்குமா இல்லையா என்பது இப்பொழுது காண்பார். அப்போ நமக்கு இதிலே தேவன் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அல்லது அவர் நம்மோடு பேசுகிறார் அல்லது நம்ம ஒவ்வொரு வாரம் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சொன்னார், என் வார்த்தைப்படி நடக்குமா இல்லையா? அதான் யோசிச்சு பாரு. கடந்த வாரத்தில் சொன்னேன், எகிப்திலே அவர் செய்த அற்புத அடையாளங்களை, அவர் வழி நடத்தி வந்த பாதையிலே தன் மக்களுக்கு செய்த அற்புத அடையாளங்களை
உள்ளம் இசனப்பட்டது. மோசேக்கு அதை சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நாம் வாசிப்போம் கடந்த வாரத்தில். எகிப்திலே செய்த அடையாளங்களையும் வழிநடந்த பாதையிலே தன் மக்களுக்கு செய்த அடையாளங்கள் அற்புதங்களையும் இவர்கள் அறிந்திருந்தோம். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் மறந்துடாதீங்க. ஒரு நாளும் நாம் தேவனை குறைத்து மதிப்பிடக் கூடாது. அவர்களுக்கு செய்தது, எகிப்திலே செய்தது, முற்பிதாக்கள் காலத்திலே செய்தது, அதையும் தாண்டி நமக்காக அவர் இறங்கி வந்து தன் ஜீவனை, தன் ரத்தத்தை, தன் ஆவியை, தன் வார்த்தைகளை கொடுத்து நம்மை அப்பா பிதாவை என்று அந்த உரிமைக்குள்ளே முற்பிதாக்களுக்கு இல்லாத அந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்த பின்பும் மீண்டும் அவரை நாம் சந்தேகப்படுவோம் என்றால், மீண்டும் அவரை நாம் விசுவாசிக்காமல் போவோம் என்று சொன்னார், மீண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்று சொன்னார், அவர் நம்மை சோதிக்கிற வேளைகளிலே நாம் சோதனையிலே தோற்று போய் விடுவோம். அனைத்து நான் சொல்கிறார், இவ்வளவு நான் செய்தும் இதை கண்டும் இந்த ஜனங்கள் என்னை நம்பவில்லையே, இனி நான் இவர்களை என்ன செய்ய? அப்போ நமக்கு இந்த வார்த்தையை நாம் எடுத்துக் கொள்ளணும். அவர்களுக்கு மட்டுமில்லை, நமக்கு சொல்றார், என்னை நீங்க அறிந்திருக்கிறீங்க, எகிப்திலே செய்த அற்புதங்கள் அறிந்திருக்கிறீங்க, பாதையிலே மக்களை நடத்தி வரும்பொழுது நான் செய்த அதிசயங்கள் அறிந்திருக்கிறீங்க, அதற்கு பின்பதாக என்னுடைய குமாரனை அனுப்பி உங்கள் நடுவிலே செய்ய முடியாத அற்புதங்களை அறிந்திருக்கிறீங்க. இதன் பிறகும் உங்கள் உள்ளம் என்னை குறித்து சந்தேகப்படுகிறது, மீண்டும் உங்கள் உள்ளம் என்னை குறித்து பின்வாங்கி போகிறது, மீண்டும் நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விழுந்துவிட அல்லது சோதனையிலே தோற்றுவிட யோசிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதில் வேதனைப்படுகிறார். அப்போ நம்முடைய உள்ளம் துணிகரமாய் துணிந்து கர்த்தரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, எகிப்திலே நீ செய்தது, முற்பிதாக்களுடைய பாதையை வழிநடத்தி வந்த பாதையை நீ செய்தது, என் காலத்திலே உங்களுடைய ஜீவனை எனக்காக இறங்கி வந்த உங்களுடைய ஆவியை, ரத்தத்தை, உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட நீ இருக்கிறபடியாக எனக்கு ஒன்றும் கவலை இல்லாதவரே, எதை குறித்து நான் சந்தேகப்பட போறது இல்லாதவரே, மாறாக உங்களுடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன். எப்படி சொல்லி அறிக்கை பண்ணுவேன்? பழைய பாட்டு சொல்ல, என் நாமத்தை குறித்து, என் நாமத்தை பற்றி ஆணையிடுகிறவர். அதே போல புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறார், எது? இயேசு கிறிஸ்துவை மனுஷன் என்பதாக அறிக்கை பண்ணுகிறவர்கள். ரோமர்ல வந்து சொல்லுகிறார், உள்ளத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணுகிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அதனால நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாம் என்ன சொல்லணும்? கர்த்தர் இவ்வளவு அற்புதங்களை செய்த கர்த்தர் என் வாழ்க்கையை ஒரு நாளும் கெட்டு போக அல்லது விழுந்து போக அல்லது கைவிடவே மாட்டார். அதனால்தான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என்றார். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். அப்ப தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது அவருடைய மைண்ட்ல எப்பொழுதும் என்ன இருக்கு தெரியுமா? முற்பிதாக்களுக்கு நீ செய்த காரியம், எகிப்திலே உமது ஜனங்களை விடுவிக்க நீ செய்த காரியம், இவைகள் எல்லாம் அவர் நினைக்கும் பொழுது அவருக்கு ஒரு தெரியும், இவ்வளவு அற்புதங்களை செய்த உண்மை நான் நம்பாமல் யாரை நம்புவேன்? உண்மை நான் விசுவாசிக்காமல் யாரை விசுவாசிப்பேன்? என்னுடைய முற்பிதாக்களுக்கு நீ செய்த அற்புதங்கள் அதிசயங்களை தியானித்து உண்மை துதிப்பேன் என்று அவர் கர்த்தருக்குள்ளே தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார். இப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசேக்கு தெரியாது இது ஒரு சோதனை, மோசேக்கு தெரியாது இது ஒரு சோதனை. மோசே எப்படி ஆண்டவரை சாப்பாடு இறைச்சி எப்படி கொடுப்பீர்? இறைச்சியை எப்படி கொடுப்பீர்? இது சாத்தியமே இல்லை என்றார். அப்பதான் கர்த்தர் சொன்னார், என் வார்த்தைப்படி நடக்குமா நடக்காதா? அவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், இவைகளின்படி நடக்குமா நடக்காதா என்று இருந்து பாருன்னு சொல்லி சொன்னார். அப்போ நாம் அவருடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்துட்டா நாம் என்ன அப்படியே அதை நம்புகிறோம், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆக மோசேயை சோதித்தது மோசேக்கு தெரியாது. ஆக கடைசியாய் தண்ணீர் காரியத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்க தண்ணீர் விஷயத்துல என்னை கனவீனப்படுத்தி என்னை அசட்டை பண்ணி என்னை அவிசுவாசித்ததுனால நீ கானானுக்குள்ள மோசே பிரவேசிக்கவே முடியாது. கெஞ்சி பார்த்தான், கூப்பிட்டு பார்த்தான், பரிந்து பேசி பார்த்தான், அவரை மகிமைப்படுத்தி நான் ஜெபிச்சு பார்த்தான். இதுவரைக்கும் மோசேயிட ஜெபங்களை தள்ளாத கர்த்தர் இந்த காரியத்தில் செய்து விட்டார், தள்ளி விட்டார். ஆக தேவன் நம்மை சோதிக்கிறார் என்பதை அறிந்து நாம் வாழ கடவோம். அப்போ சோதனை நமக்கு எதற்காகவா? அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ளுகிறோமோ இல்லையோ என்பதை அவர் அறியும்படி சோதிக்கிறாராம். இந்த புதிய ஏற்பாட்டிலே பேதுரு இதற்கு ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதாவது சோதனை எதற்காக? பேதுரு எடுத்துக் கொள்ளுங்க. பேதுரு முதலாவது 1 பேதுரு எடுத்துக் கொள்ளுங்க. இந்த பேதுரு அதுக்கு ஒரு தெளிவான ஆழமான விளக்கத்தை கொடுக்கிறார். 1 பேதுரு 1:6-7 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:6-7.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானது. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். இதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இப்பொழுது பேதுரு தெளிவான விளக்கத்தை ஆழமாய் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களா இல்லையான்னு பார்க்கும்படியாக உங்களை சோதிக்கிறாராம். நாம பார்த்தோம் உபாகமத்தில் 8 பார்த்தோம், உபாகமம் 11 பார்த்தோம். ஏன் நான் சோதிக்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமோ இல்லையோ என்பதை அறியும்படியா. இப்பொழுது பேதுரு ஆழமாய் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஏன் நாம் விசுவாசத்தை சோதிக்கிறார்? நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. நான் அவரை விசுவாசித்தால் அவருக்கு என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். அதனால பேதுரு சொல்லுகிறார், இன்னும் ஒரு படி தாண்டி இன்னும் ஆழமாய் சொல்லுகிறார், நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பதை அறியும் படித்தான் அவர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறார். நீங்கள் விசுவாசத்தால் அவருக்கு கீழ்ப்படிவீர்கள். ஏன் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினால ஞானஸ்நானம் பெற்றோம். விசுவாசத்தினால அவரை ஆராதிக்கிறோம். ஆகவே விசுவாசம் முந்தி வந்ததினாலதான் கீழ்ப்படிதல் மனசுக்குள்ள வருகிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஏன் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது உண்மையான உண்மையான விசுவாசம் என்று பரலோகத்தாலே கணக்கிடப்பட்டு முத்திரை போடப்பட்டால் அவர் வெளிப்படும் பொழுது நீ நீதிமான் என்று சொல்லி வேறு சொல்றது. அவர் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும்? வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சாதாரண அது எப்படியா வெளிப்படும் பொழுது திரும்ப பாருங்க, புகழ்ச்சி. என்ன சொல்லுவாரா? விசுவாசத்துல நீ பலத்த மகனே அல்லது பல்லவன் மகனே. அதே போல கனம். எப்படி? நீ இப்படியாக என்னை விசுவாசத்தினால எல்லா சோதனைகளும் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை விசுவாசத்தினால உனக்கு ஒரு பெரிய கனத்தை மாத்திரமல்ல, அதுக்கு மேல அடுத்தது மகிமை. புகழ்ச்சி, கனம், மகிமை. இது தேவனுக்குரியது. ஆனால் இதை மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். எதனால? அவன் தன்னுடைய விசுவாச சோதனையிலே ஜெயம் கொண்டு விட்டார். அவர் வெளிப்படும் பொழுது அல்லது அவரை நாம் சந்திக்கும் பொழுது வேதம் சொல்றது, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறதா. நாம் முதல் பாவம் செய்த காலங்களிலே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து எங்களை பார்த்து நீதிமான். அதன் பின்பதாக அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இனிமேல் பாவம் செய்யாதே. ஆக இனிவரும் காலங்களில் நம்முடைய அவர் ரட்சிக்கப்படும் முதல் நாம செய்த பாவங்களே தான் அவர் மன்னிச்சு மறந்து நம்மை நீதிமான்களாய் மாற்றிட்டார். அதன் பின்பதாக நாம் செய்கிற கிரியைகள் அவன் அவனுக்குரிய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கும்படியா இதோ சீக்கிரம் வருகிறேன். அதையே சொல்லுகிறார். யாரு அது வெளிப்படுத்த? இங்க சொல்றார், பவுல் சொல்கிறார், அவன் அவனுக்குரிய பலனை கொடுக்கும்படியாக நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படியாக நாம் அங்க இருக்கிறோமா? அவருடைய நியாயாசனத்துக்கு எதுக்காக? நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படியாக பவுல் சொல்றார், நான் உட்பட அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு நாள் நிற்போமே. வெளிப்படுத்தல யோவான் சொல்லுகிறார், அவன் அவனுக்குரிய கிரியைகளுக்குரிய பலன் ஏசப்பா சொல்றார், என்னோடு கூட வருகிறது. நான் வந்து கொண்டிருக்கிறேன். எதோட வாரம்? சும்மா தனியா வரையில அவனோடு கொடுக்க வேண்டிய பலன் அல்லது பரிசு பொருளோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படியாக நாம் எல்லாரும் அவருக்கு முன்பதாக நிற்போமே. ஆகவே அதுக்குத்தான் நாம் இங்கே பூமியிலே சோதிக்கப்படுகிறோம். இந்த சோதனையை நாம் ஜெயிக்கணும் என்கிறதுதான் தேவனுடைய பூரணமான சித்தமாக இருக்கிறது. ஆக சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சோதிக்கப்படுகிறோம். நன்றா புரிஞ்சு கொள்ள வேண்டும். எதுவும் ஏனோ தானோ நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது இல்ல, மாறாக நாம் அதற்கு உட்படுத்தப்படுகிறோம். தேவன் ஒவ்வொரு சூழலிலும் நம்மை என்ன செய்கிறார்? சோதித்து பார்க்கிறார். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவருக்கு ஒரு விமர்சனத்தை எபிரேயர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவா? அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், பாவம் செய்யாதவராய். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யவில்லை.
அது அவருக்கு கொடுத்திருக்கிற அறிக்கை. அதே போல ஏசாயா 27 ஏசாயா ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார், இதோ பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் இடனை போறதில்லை. எப்படி சொல்லுகிறார் ஆண்டவர்? வரமுள்ள ஏசாயா சொல்லுகிறார், இதோ பரீட்சிக்கப்பட்டது என்று சொன்னால் அதை நன்றாக பரீட்சித்து அதுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்? இது விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத கல்லை அதன் இயேசு கிறிஸ்து எங்க வைக்கிறாரா? சீயோனில். இதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் இடறி விடுவதில்லை. இதை பேதுரு சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், இதோ சீயோனிலே எதை வைக்கிறேன்? விலையேற பெற்ற கல்லை வைக்கிறேன். அது யாரு? இயேசு கிறிஸ்து. அங்கே சொல்லப்படுகிறது அது பரீட்சிக்கப்பட்டு விலையேறப்பட்டதாக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் பல வழிகளிலும் என்ன செய்தார்? சோதித்தார், உபத்திரவப்படுத்தினார், பாடுகளுக்கு உட்படுத்தினார், நிந்தைகளுக்கு உட்படுத்தினார், வேதனைகளுக்கு உட்படுத்தினார், அவமானங்களுக்கு உட்படுத்தினார். அத்தனையிலும் இயேசப்பாவுக்கு ஒன்று தெரியும், இந்த சோதனையை நான் ஜெயிப்பேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவன் சொல்றான் பிசாசுகளுக்கு தலைவர், இந்த இடத்துல எவன் சொல்றான் போஜன பிரிய, இதெல்லாம் மக்கள் கொடுத்த பேர். இந்த ஊர்ல என்ன சொல்றான்? மதுபான, இரண்டாவது ரசம் குடிச்சதுனால என்ன சொன்னாங்களா? மதுபான பிரிய. இந்த ஊர்ல இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன், இங்க அவர்கள் இவன் ஏமாற்று காரன். இதெல்லாம் அவர் பார்த்து சொன்ன உடனே ஏசப்பா இவர்களுக்கு எந்த மறு உத்தரமும் சொல்லல. அவருக்கு என்ன தெரியும்? நான் சோதனை. இப்படியாக எல்லாரும் அவரை குற்றச்சாட்டு. ஒரு கொஞ்சம் போதனை பிரிய, ஒரு கொஞ்சம் மதுபான பிரிய, ஒரு கொஞ்சம் நீ பிசாசுகளுக்கு தர, ஒரு கொஞ்சம் நீ வஞ்சிக்கிறவன் ஜனங்களை, ஒரு கொஞ்சம் நீ இவன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இவருடைய அறிக்கை இவரை நோக்கி ஒரு அம்புகளை போல தைக்கிறது. எப்படி? 5 பக்கத்தில் நின்று அந்த அம்புகள். இந்த அம்புகள் ஒரு மனிதன் விழுந்து அமர்ந்து என்ன செய்வான்? அப்படியே மலையை போல சார்ந்து கீழே விழுந்து மறிக்கிறதை நாம் காணுவோம். இந்த அம்புகள் எல்லாம் அவர் மேல வரும் பொழுது அவர் என்ன செய்ய? கடைசியாக பார்க்கிறார். மேல பார்க்கும் பொழுது மேலே இருந்து சத்தம் வருது. என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன். எப்படி ஏசப்பா சோதனையை ஜெயித்தார்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏசப்பா 12 சீசர்களை தெரிந்து கொள்ள போகும் பொழுது அவருக்கு ஒன்று தெரியும். நான் தெரிந்து கொள்ள போறதுல ஒரு சீசன் எப்படிப்பட்டவன்? என்னை காட்டி கொடுப்பான். இது நமக்கு ஒரு புரியாத புதிர். நம்ம ஏசப்பா பார்த்து இவர் முட்டாள் என்று சொல்றோம். ஏன்? இவருக்கு புத்தி இல்லை, இவனை போய் தெரிஞ்சு கொண்டாரு. இவன் தான் காட்டி கொடுக்க போறான் என்று இவருக்கு தெரியாதா? சகலத்தையும் அறிந்த சர்வ வல்லவருக்கு தெரியாதா? நான் தான் மேல அத்தி மரத்தில் இருக்கிற கண்டவருக்கு இது தெரியாதா என்று நாம் யோசிக்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒருவர் எப்படி இருந்தார்? இவரை காட்டிக் கொடுக்கிற யூதாஸ் கரியோத்தா இருந்தார். ஆனா இவரோடு தான் இவர் எத்தனை வருஷம் பழகினார்? 3 வருஷம் இவரோட பழகினார். இவரை காணும் பொழுதெல்லாம் ஏசப்பட மனசுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இவன் தான் என்ன காட்டி கொடுப்பார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நாம் எங்கே தவறு விடுகிறோம்? நாம் எங்கே தவறுகிறோம்? இதை நாம் சரியா புரிஞ்சு கொள்ளணும். நாம் எங்கே தவறு விடுகிறோம்? நாம் சோதனை நிற்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் என்னை காட்டிக் கொடுக்கிறவனையும் என்னால் நேசிக்க முடியும், என்னால் மன்னிக்க முடியும். சாதாரணமாக 3 வருஷம் ஏசப்பாவோட இருந்து அவரோட படுத்து அவரோட சாப்பிட்டு அவரோட உறங்கி அவரோட பிரசங்கம் பண்ணி அவரோட அற்புதம் செய்து அவரோட அவர் போரிடமெல்லாம் இவன் போய் வேதம் சொல்வது அவன் எப்படி இருந்தவனா? அவன் கள்ளனா இருந்தபடினால ஏசப்பா என்ன செஞ்சார்? காசு பையன் என்ன செஞ்சார்? கள்ளந்த கையில அப்படியே காசு பைய கொடுத்துட்டான். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் கடைசி நேரத்தில் எதுக்காக போய் காட்டி கொடுக்கிறார்? 30 வெள்ளி காசுக்காக. இப்போ ஏசப்பா இவனை தெரிந்து இவனை தன்னோட வைத்திருக்கிறார். ஏசப்பாக்கு யூதாஸ் கரியோத்தா முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று தெரியும், இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். ஆனாலும் ஏசப்பா அவனையும் என்ன செய்தார்? நேசித்தார். அவனையும் சேர்த்துக் கொண்டார். அவனோடு உண்டார், அவரோடு உறங்கினார், அவரோடு அவர் பழகினார். இது எதை காட்டுகிறது என்றால் ஏசப்பா கொண்டு தெரியும், என்ன? இந்த சோதனையை நான் ஜெயிக்கணும். யூதாஸ் கரியோத்தா எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. அப்போ யூதாஸ் கரியோத் ஏசப்பாக்கு சோதனை, அதே மாதிரி ஏசப்பா யாருக்கு சோதனை? யூதாஸ் கரியோத்துக்கு சோதனை. யோசிச்சு பாருங்க, ஏசப்பாவன் காட்டி கொடுத்த மறு நிமிஷமே அவன் செய்த காரியம், அவன் என்ன பணத்துக்கு ஆசைப்பட அந்த பணத்தை கொண்டு போய் வீசி எறிஞ்சிட்டு நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று என்ன செய்தான்? திரும்பி வர அவனுக்கு மனசில்லாம்
யோசிச்சு பாருங்க, பேதுரு திரும்பி வரான். ஆனா யூதாஸ் இஸ்காரியோத்து திரும்பி வர மனசு இல்லாமல் நான்கு கொண்டு உடனடியாக செத்து விடுகிறான். ஏனென்றால் அவனுடைய உள்ளம் ஊத்திச்சு, அவனுடைய உள்ளம் வேதனைப்படுத்திட்டு, என்ன 3 வருஷம் இவரோடு இருந்தேன், இவரை எனக்கு நன்றாக தெரியும், இவருடைய உள்ளம் புறமும் எனக்கு தெரியும், இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய பிரசங்கம், வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்த பணம் எனக்கு வேண்டாம் என்று பண ஆசையை விருத்து அவன் அந்த பணத்தை தூக்கி வீசி போட்டான். வீசி போட்டு திரும்பி வர்றதுக்கு பதிலாக நன்று கொண்டு சென்றான். இப்ப நமக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன் இவன் திரும்பி வரவில்லை? பேதுரு திரும்பி வந்துட்டான். பேதுரு என்ன செய்தான்? அழுது கொண்டு திரும்பி வந்தான். கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நியமித்ததை அவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார். ஆனா யூதாஸ் இஸ்காரியோத்து திரும்பி அந்த ரட்சிப்பை பெற வரவில்லை. ஏனென்றால் அவனுக்கு அதுக்கு டைம் கிடைக்கல. அவனுடைய உள்ளம் அவனை ஊத்திச்சது, அவனுடைய மனச்சாட்சி அவனை குத்திச்சது. ஐயோ, நான் எப்படி செய்துட்டேன் என்று அவன் சோதனையிலே தோற்று நாட்டு கொண்டு சென்றான். என்ன சொல்லுகிறேன்? நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள், கணவன் மனைவிக்கு இடையில கூட இப்படிப்பட்ட காரியங்கள் வரலாம். எப்படி கணவனை பார்த்து மனைவி சொல்லுவோம், என்னை என் கணவன் நேசிக்கிறது இல்லை. அதே போல மனைவியை பார்த்து கணவன் சொல்லுவார்கள், இவள் என் மனைவி என்னை நேசிக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இது ஒரு சோதனையா எடுத்துக் கொள்ளுங்க. இந்த சோதனையை நான் ஜெயிப்பேன். என் கணவனை நேசிக்காவிட்டால் நான் என் கணவனை நேசிப்பேன். இது எனக்கு ஒரு சோதனை. அதே போல கணவன் சொல்லணும், என் மனைவி என்னை நேசிக்காவிட்டால் நான் என் மனைவியை நேசிப்பேன். இது ஒரு சோதனை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என் கணவன் என்னை நேசிக்கவில்லை என்று, என் மனைவி என்னை நேசிக்கவில்லை என்று நான் குறைபடாதபடிக்கு இதை ஒரு சோதனை எடுத்து, ஆண்டவரே என் கணவன் என்னை நேசிக்காவிட்டால் நான் அவரை நேசிப்பேன். இந்த சோதனையை நான் என்ன செய்வேன்? ஜெயம் கொள்ளுவேன். இந்த சோதனையை நான் என்ன செய்வேன்? வெற்றி கொள்ளுவேன். இந்த சோதனையை நான் தோற்று போகிறது இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை குறித்து அல்லது என்னை குறித்து, என்னை குறித்து பிறர் பேசுகிற காரியங்களின் காதுக்கு வரும் பொழுது, அப்படி பேசுகிறார்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று காதுக்கு வரும் பொழுது ஆண்டவரை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்? சில பேர் கதைக்கிறது வராது, சில பேர் கதைக்கிறது காதுக்கு வரும். வந்த உடனே ஆண்டவர் என்னை உற்று நோக்கிறார். என்ன சொல்றது? நீதிமானை சோதித்து அறிந்தார். எப்படி எப்படி நோக்கிறார்? நீ என்ன, இதுக்கு உன்னுடைய பதில் என்னவாயிருக்க? அதே போல உங்களை குறித்து பிறர் குற்றம் சாட்டும் பொழுது, குறை கூறும் பொழுது, பழி சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் உற்று நோக்கி பார்ப்பார். அப்போ இது சோதனை என்று நாம் புரிந்து கொண்டால், நீங்கள் புரிந்து கொண்டால், இது எனக்கு வர சோதனை என்பதை நான் புரிந்து கொண்டால், நான் என்ன செய்வேன்? கர்த்தாவே அவர்களை மன்னியும், அவர்களை ஆசீர்வதி, அவர்களை ரட்சியும் என்று நான் ஜெபிப்பேன். அதே போல நீங்க ஜெயிக்கணும் என்றால், உங்களை குறித்து பிறர் தவறாக பேசி குற்றம் சாட்டி அவதூறுகளை சொல்லும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம், எந்த நபர் உங்களை குறித்து பேசினாரோ அவரை பார்த்து கர்த்தாவே இவரை மன்னியும், நான் இவரை மன்னிக்கிறேன். இப்ப அந்த நபரை நீங்க சந்திக்க நேரிடுகிறது. ஓகே, என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் எதை செய்தாரோ அதையே செய்யுங்க. ஆண்டவர் யூதாஸ் இஸ்காரியோத்து கிட்ட வந்தார். எதுக்கு வரான்? யூதாஸ் இஸ்காரியோத்து எதுக்கு வரான்? காட்டி கொடுக்க வர. அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நண்பனே, அதையே செய்யுங்க. அதன் சோதனை ஜெயிக்கிறதுக்கு வழி. இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்பொழுது அதான் சோதனை ஜெயிக்கிறதுக்கு வழி. உங்களை குறித்து மற்றவர்கள் குறை கூறினாலும், குறை கூறுகிறவர்கள் சிலது உங்களுக்கு காதுக்கு வராது. வந்தா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், சில நேரம் தேவன் அதை அனுமதிப்பார். ஏனென்றால் நீங்க என்ன செய்வீங்கன்னு பார்க்கிறதுக்கு. அதே மாதிரி என்னை குறித்து நீங்கள் குறை கூறும்போது அந்த வார்த்தை எனக்குள்ள வந்தா தேவன் அதை அனுமதிப்பாரே. நான் என்ன செய்கிறேன் என்பதை அவர் மிகவும் ஆழமாய் உற்று நோக்குவார். மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. அதை தேவன் உற்று நோக்குவார். இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், இதுக்கு என்னுடைய பதில் நடவடிக்கை என்ன? ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே இவனை என்ன செய்யுங்க, 2 ரவுண்டு பாருங்க, அப்படி ஜெபிக்க சொல்லி கர்த்தர் சொல்லல. சத்துருவை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுங்க. அவர்களை சபிப்பதோ, அவர்களை கண்டிப்பதோ, அல்லது அவர்களுக்கு வேறு காரியம் நடக்கணும் என்று காத்திருப்பதோ அல்ல. ஏனென்றால் அது நாம் தோற்று போகிறதுக்கு எதுவாக இருக்கும். நாம் மாறா என்ன செய்யணும்?
நமக்கு எதிராய் பேசுற நம்மை குறை கூற அநேக நேரங்கள் ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வீங்க. அதாவது கண் கண்டதை வைத்து காது கேட்டதை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? தீர்ப்பு செய்யணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தோற்றத்தின்படி காண்கிறதை கேட்கிறதை வைத்து ஒரு காரியத்தை தீர்க்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், ஆனால் பரமபிதா எப்படியா அல்லது தான் எப்படியா? நியாயத்தின்படி என்றால் உண்மை என்ன என்பதை அறிந்து அவர் தீர்ப்பு செய்வாரா? நம்முடைய காரியம் என்ன? நாம் எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோமோ அதன்படி காரியத்தை என்ன செய்வோம்? தீர்ப்பு செய்கிறோம். அந்த தீர்ப்பு தவறாக போய்விடும். பின்பு நாம யோசிப்போம், ஐயோ நான் தவறா புரிஞ்சிட்டேன், ஐயோ நான் தவறா அறிஞ்சிட்டேன், ஐயோ நான் தவறா புரிஞ்சிட்டேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனை. நன்றா புரிஞ்சு கொள்ளும். இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனை. இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். எனக்கு வருகிற சோதனையை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் தேவன் இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ளே அனுமதிப்பார். நம்முடைய காதுக்கு வரும், நம்முடைய செவிகள் எட்டும். அதை மற்றவர்கள் வேண்டுமென்றே நமக்கு போனடித்து அல்லது நேரடியாக கண்டு சொல்லுவார்கள். ஏன் தேவனே அதை நேர்ல பண்ணுவார்? காரணம் நம்மை சோதிக்க முடியாது. யாரும் இந்த காரியத்துல பாவம் செய்தாதீங்க அல்லது தவறி விழுந்துடாதீங்க. ஜெயிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே சத்துருவை சிநேகி என்று சொல்லியிருக்கிறீங்க, சபிக்கிறவரை ஆசீர்வதி என்று சொல்லியிருக்கிறீங்க, நிந்தித்து உன்னை திரும்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணு சொல்லியிருக்கிறீங்களே. அப்படி என்றால் என் சகோதரனை என்னால் நேசிக்க முடியவில்லை என்றால் நான் சத்துருவை எப்படி நேசிப்பேன்? ஏசப்பா தன்னை காட்டி கொடுக்க வருகிற சத்துருவாய் காணப்பட்ட அந்த யூதாஸ் கரியோத்தை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து நண்பரே என்று சொன்னார் என்றால் அவர் பேசின வார்த்தை அப்படியே அவர் நிறைவேற்றினார். அப்படியே தன்னை பார்த்து போதின பிரியன், மதுபான பிரியன், பிசாசுகளின் தலைவர், ஏமாற்றுக்காரன், வஞ்சிக்கிறவர் என்று மக்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவர் எந்த வார்த்தையும் மறு உத்தரவாய் சொல்லாமல், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அவர் பொதுவாய் சிலுவையில் ஜெபம் பண்ணது. அதைத்தான் அவர் மனதிலே பண்ணியிருப்பார். என்ன ஜெபம்? பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கேட்டிருப்பார். அதனாலதான் அவர் சோதனையை ஜெயித்தார். ஏன்? வேதம் சொல்லுகிறது. எப்படியா நாம் சோதனையை ஜெயிக்க முடியும்? எடுத்துக்கொள்ளுங்க, ரோமன் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி நாம் சோதனையை ஜெயிக்க முடியும் என்று நமக்கு அவர் கற்றுத்தாரார். ரோமன் 8ஆம் அதிகாரம் 36 வாசிக்க கேட்போம். 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மின் அன்பு கூறுவராய் முற்றும் ஜெயப்படுவராய். ரகசியத்தை பவுல் சொல்லுகிறார். என்ன ரகசியத்தை சொல்லுகிறார்? பவுல் அடிக்கடி வெற்றி முழக்கமிடுவார். என்ன? எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வெற்றி முழக்கத்தின் ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எந்த இடத்திலும், எந்த சூழலிலும், எந்த அவமானத்திலும், எந்த நிந்தனையிலும் ஆண்டவரே நீ எங்களை நேசிக்கிறதுனால நாங்கள் அதை என்ன செய்யறோம்? ஜெயம் கொள்ளுகிறோம். சரி, எப்படி ஜெயிக்கிறார்? உதாரணத்துக்கு, நீங்க எல்லாம் என்ன தப்பா குற்றம் சாட்டுறீங்க, நீங்க எல்லாம் என்னை குறித்து பலவிதமான துர்க்கார்த்தைகளை பேசுறீங்கன்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவார், எனக்கு உன்னை நன்றாய் தெரியும். உங்களை மற்றவர்கள் குற்றமாய் சாட்டும் பொழுது, துர்வார்த்தைகளை, குறைகளை பற்றி கூறும் பொழுது, நீங்கள் உண்மையாய் ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்திலே உண்மையாய் வாழ்வீர்கள் சொன்னால் ஆண்டவர் அங்கே பதில் கொடுப்பார். என்ன சொல்லுவார்? எனக்கு உன்னை நன்றாக தெரியும் மகனே. அப்போ நம்ம நேசிக்கிற ஆண்டவருடைய அந்த அன்பு வார்த்தை நமக்கு வந்த உடனே மற்றவர்கள் நம்ம எப்படியே குற்றம் சாட்டினால், சுத்தி நின்று பலவிதமான குற்றச்சாட்டுகளை சாட்டினாலும் நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், அன்பு என்னை தாங்குகிறது. யோசிச்சு பாருங்க, மனைவிக்கு கணவனுடைய அன்பு குறைஞ்சிட்டா கர்த்தர் சொல்லுவார், ஓகே, என்னுடைய அன்பு உனக்கு நிறைவாக ஒன்று மகனே, மறந்துடாதீங்க. கணவனுக்கு மனைவியுடைய அன்பு குறைஞ்சிட்டா, மனைவி ஆதரவை இந்த அன்பை விட்டுட்டான், ஆதரவை விட்டு விலகிட்டான், முந்திர மாதிரி இல்ல என்று கணவன் சொன்னா
நம்மை ஜெயிக்கிற, நம்மில முற்றிலும் அன்பு கூறுகிற அந்த அன்பின் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவி உன்னை நேசிக்கவில்லை என்று நீ கவலைப்படுகிறாய் ஓ மகனே, என் அன்பு உனக்கு பூரணமாய் உண்டுடா, கவலைப்படாத. மனைவியை பார்த்து அப்படி சொல்லுவார், கணவனை பார்த்து அப்படி சொல்லுவார். நண்பன் நமக்கு விரோதமாக நடக்கும் பொழுது அல்லது கூட இருக்கிற சகோதரர் நடக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறது. இதான் சொல்றது, நம்மிலே அன்பு கூறுகிறவராலே நமக்கு வருகிற எல்லா பாடுகளிலும் எப்படியா அவர் என்ன சொல்லுவாராம், ஒவ்வொரு சூழலிலும் நம்மை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார், உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும், அந்த சத்தத்தை நீங்க கேட்க முடியும். எப்படி யார் என்ன சொன்னாலும், மகனே மகளே, எனக்கு சரி உங்களுக்கு சரி, நான் உன்னை நன்கு அறிந்திருக்கிறேன். இது அவருடைய அன்பின் வார்த்தை நமக்குள்ள வந்த உடனே நாம் இந்த சோதனையை ஜெயிக்கிறோம். ஆக நம்மை குற்றச்சாட்டினவர்கள் யாரிடத்திலையும் நாம எதுக்குமே சண்டைக்கு போறது இல்லை. அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ அவரை கண்ட உடனே நம்ம யூதாஸ் காரியத்தை கட்டி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர் கேட்கிற அந்த பக்குவத்தை இந்த அன்பு நமக்குள்ளே நிறைவாய் தருகிறது. இதை நாம் சோதனையால் எடுத்துக் கொள்ளணும். இந்த சோதனையை நாம் ஜெயிக்கணும். யாராக இருந்தால், நானும் நீங்களாக, நமக்கு விரோதமாய் வருகிற என்ன காரியம் லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது, எதுவாக இருந்தாலும் ஆண்டு சொல்லார், உங்களிலே அன்பு உள்ள இயேசு கிறிஸ்துவினாலே, உங்களை நேசிக்கிற ஆண்டவராலே நீங்க இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளலாம். சோதனையை ஜெயிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், சோதனையை ஜெயிக்கலாம். சோதனையை ஜெயிக்கலாம். உங்களுக்கு வருகிற சோதனையை, எனக்கு வருகிற சோதனையை நாம் நிச்சயமாய் ஜெயித்து நாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருடைய அன்பிலே நாம் என்னவா இருக்கணுமா, முழு நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னை நோக்கி வந்தாலும் அல்லது உங்களை நோக்கி வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் காதுகளுக்கு கட்டினாலும் அல்லது என கட்டினாலும், நம்முடைய பக்கம் அவர்களை மன்னிக்கணும். மாத்திரம் அவர்களை நேசிக்கணும். இதுதான் நேசப்படப்படும். அவர்களை மன்னிக்கணும், அவர்களை நேசிக்கணும். இது எப்படி ஆகும் என்றால், நம்மிலே தேவனுக்குள் நம்மை நேசிக்கிறவராலே, நம்மை நேசிக்கிறவராலே எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் நாம் மேல நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, பார்த்தா ஒரு வார்த்தை சொல்லுவோம், எந்த அன்பு குறைஞ்சாலும் என்னுடைய அன்பு குறையும், யாருடைய அன்பு உங்களுக்கு குறைஞ்சாலும் எனக்கு குறைஞ்சாலும் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய அன்பு உனக்கு. அதே போல உங்களை எதுவையோ மற்றவர்கள் தவறாய் புரிந்து கொள்ளும் பொழுது, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் பல உண்டு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், எனக்கு உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், உன்னை உள்ளும் புறமும் நான் அறிந்திருக்கிறேன், உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை தெளிவாய் ஆண்டவர் நமக்கு விளக்கி தருவார். அப்போ இதெல்லாம் சோதனையை ஜெயிக்கிற வழி, நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கிற வழி. அதில் நமக்கு யாரும் சத்துரு இல்லை, யாரும் நமக்கு சத்துரு இல்லை. இதை நாம் ஜெயிக்கணும். சாத்தான் என்னை உங்களுக்கு விரோதியாய் காட்டுவான், உங்களை எனக்கு விரோதியாய் காட்டுவான். இதை ஒரு சோதனையாய் எடுத்துக் கொள்ளுங்க. இதை எப்படி எடுத்துக்கொள்ளுங்க? சோதனை. நாம் யாருக்கும் யாரும் விரோதி இல்லை என்பது நமக்கு தெரியும், நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் சாத்தான் அப்படி காண்பிப்பான், உங்களை எனக்கு விரோதி போல, என்னை உங்களுக்கு விரோதி போல காண்பிப்பான். அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர் எதை செய்தாரோ, யாரு ஒருவர் ஒருவர் மன்னிக்கிறது, ஒருவர் ஒருவர் நேசிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். உங்களை குறித்து என் உள்ளத்தில் என்ன இருக்கு, அதே மாதிரி என்னை குறித்து உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார். ஏன் இது ஒரு சோதனை? தேவன் இதிலே நம்ம ஜெயம் கொள்ள பண்ணவே விரும்புகிறார். நாம் இதிலே தோற்று போவது தேவனுடைய சித்தம் இல்ல. தேவனுடைய சித்தம் நம்மிலே அன்பு கூறுகிற ஆண்டவராலே, நம்மை நேசிக்கிற அந்த குறைவில்லாத அன்பினாலே நாம் இவை எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். என்றால் இது ஒரு சோதனை. நம்மை சோதித்தருங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை குறித்து யாராவது குற்றம் குறை கூறி பரிசாட்டும் பொழுது, அந்த வார்த்தை வரும் பொழுது, அதுதான் சோதனை. உடனே புரிஞ்சு கொள்ளணும். ஓ, தேவன் என்னை இப்பொழுது சோதித்தார். இப்பொழுது நான் ரெண்டு செய்யலாம். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை என் உள்ளத்திலே வைத்து அந்த வார்த்தைக்கு நேராக என்னை திருப்பி அவர்களை மன்னித்து அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இன்னொன்று, நான் உடனடியாக போன் எடுத்து அல்லது நேரடியாக பார்த்து அவர்களோடு வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணி பிரிஞ்சு போகலாம். ரெண்டில் ஒன்று செய்யலாம். அதாவது ஆவியில ஒரு முடிவு அல்லது மாம்சத்தில் ஒரு முடிவு. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளணுமா. எப்படி? அவருடைய அன்பு நம்மை நிரப்புகிறபடியால. இன்னொருடைய அன்பு குறைஞ்சிட்டு நாம் ஒரு நாளும் கவலைப்பட்டு நம்மை உடைந்து போகக்கூடாது அல்லது நொந்து போகக்கூடாது. இவருடைய அன்பு குறைஞ்சிட்டு அவருடைய அன்பு குறைஞ்சிட்டு சொல்லி இல்ல, நாம ஜெயம் கொள்ளணும். இதெல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு நாம் ஜெயித்து எழும்பணும். ஏனென்றால் ஆண்டவருடைய 3 வருஷ ஊழியத்துல யூதாஸ் கரியோத் அவருக்கு சோதனையாகவே இருந்தான். அதே போல யூதாஸ் கரியோத்துடைய 3 வருஷ வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு சோதனையாக இருந்தான். இப்படிப்பட்டவரோடு இருந்து நான் ரட்சிப்பை பெறவில்லை என்று அவன் நான்கு கொண்டு சேர்ந்தான். ஆண்டவரோ அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்ட கடைசி வரைக்கும் அவனோடு அவன் இருந்தான். இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். யூதாஸ் என்ன செய்ய போறான் என்பது அவனை தெரிந்து கொள்ளும் போது தெரியும். அவன் என்ன நோக்கத்தோடு தன்னை பின்பற்றுகிறான் என்பது அவனை தெரிந்து கொள்ளும் போது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அதுதான் பிதாவின் சித்தம் என்பதை அவர் புரிந்ததுனால யூதாசையும் தெரிந்து கொண்டார். நம்ம யோசிப்போம், ஏன் இப்படி முட்டாள்தனமா செய்தார்? இவருக்கு புத்தி இல்லையா? இவருக்கு ஞானம் இல்லையா? இவருக்கு அறிவு இல்லையா? ஏன் இவனை தெரிந்து கொண்டார்? இவனுக்கு பதிலாக வேறொருவனை தெரிந்திருக்கலாமே என்று நாம் சொல்லுவோம். இல்லை, அதுதான் பிதாவின் சித்தம். ஏனென்றால் ஏசப்பா வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டார். சொல்லுகிறது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். நமக்கு எந்த சோதனை வந்தாலும் நாம் அதில் பாவம் செய்யக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக சோதனை வரும் பொழுது, திடீரென்று வரும் சோதனை உங்களுக்கு எந்த பக்கத்துல வரும், எந்த ரூபத்துல வரும், எப்ப வரும் என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. சோதனை வரும் பொழுது சுதாரித்துக் கொள்ளுங்க, சுதாரித்துக் கொள்ளுங்க. ஒரு பெரிய சோதனை வருகிறது. இந்த சோதனையை நான் ஜெயிப்பேன். எப்படி? என்னை நேசிக்கிற ஆண்டவராலே அவர் எதை செய்தாரோ அதை அப்படியே நானும் செய்வேன். அவ்வளவுதான். அவர் எதை செய்தாரோ அப்படியே நானும் செய்வேன். அவர் மன்னித்ததுனால நானும் மன்னிப்பேன். அவர் நேசித்ததுனால நானும் நேசிப்பேன். அவர் இவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிச்சதுனால நானும் பரிந்து பேசி ஜெபிப்பேன். ஜெயித்து நான் ஜெயம் கொள்வேன். அதான் சொல்றது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால இந்த வார்த்தைகளை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. தேவன் நம்மை சோதிக்கிறார். சோதித்தால் அடுத்த கட்டத்துக்குள்ளே நாம் போக முடியும். நாம நம்மை உயர்த்தி ஒரு காரியத்துக்கு போக முடியாது. அப்படி போனோம் என்று சொன்னால் அதுல நமக்கு வெற்றி கிடைக்காது. அது கொஞ்ச நாள் அப்படியே புஸ்தகம் போயிடும். அதுல நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் நம்மை சோதித்து, தேவன் நம்மை புடமிட்டு பார்த்து, அவர் சர்ப்பங்களுக்குள்ளே, குறைவுகளுக்குள்ளே, வனாந்தரத்திலே, தண்ணீர் இல்லாத இடத்துல, சாப்பாடு இல்லாத இடத்துல அவர் மக்களை அப்படித்தான் நடத்தினார். நம்மை வேறு விதமாய் அவர் நடத்தும் பொழுதெல்லாம் நமக்கு நாம் இயேசுவை நோக்கி பார்த்து, நீங்க எப்படி ஜெயிச்சீங்கப்பா, நீங்க எப்படி பதில் கொடுத்தீங்கப்பா, நீங்க எப்படி இந்த காரியத்தை கையாண்டீங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி கையாண்டீங்க, எப்படி இதுல ஜெயம் கொண்டீங்க, எப்படி இதை செய்து முடித்தீங்க என்பதை அவரை நோக்கி தியானம் பண்ணணும். இயேசுவை பார்த்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணினோம் என்றால் நாம செய்யற காரியங்களோட இயேசுப்பா செய்யல என்பது நமக்கு நன்றாக தெரிய வரும். நாம் செய்யறது போல, நாம் பேசுகிறது போல, நாம் விதாரிக்கிறது போல, அல்லது நாம் முடிவு பண்றது போல இயேசுப்பா செய்யல என்பது நமக்கு நன்றாக தெரிய வரும்.
அவருடைய வேத வார்த்தைப்படியே செய்து கொண்டு போனார். செய்ததை அவர் எழுதி வைத்திருக்கிறார், அதை நமக்காக வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாமும் அந்த வழியிலே போய் சோதனையை ஜெயிக்க நாம் சோதிக்கப்படுகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், நாம் சோதிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எப்படி இதை கையாள போகிறோம், இதற்கு என்ன பதில் செய்ய போகிறோம், இதற்கு நாம் என்ன மறு உத்தரவு கொடுக்க போகிறோம், நன்றாய் நாம் இதை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அதனால எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்கு வந்தாலும், எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது எப்படிப்பட்ட கூடாத வார்த்தைகள், எப்படிப்பட்ட குறைகள், பழிகள் உங்கள் காதுகளுக்கு வந்தாலும், அடிக்கடி சொல்வது, குப்பையை நாம் ஒரு நாளும் தலையில வச்சுக் கொள்ள மாட்டோம், அல்லது குப்பையை ஒரு நாளும் நாம் உள்ளத்துல வச்சுக் கொள்ள மாட்டோம். குப்பையை நாம் எப்பொழுதும் எங்க போட்டுருவோம்? குப்பைக்குரிய இடத்துல போட்டுருவோம். அதே போலவே நாம் செய்ய கற்றுக்கொள்ளணும். குப்பையை தூக்கி வீசினார். அவர் என்ன குறித்து இப்படி சொல்லிட்டா என்ற அந்த குப்பையை விட சொல்ல போனா அது ஒரு நாரி போன குப்பை. எது? அவர் என்ன குறித்து இப்படி சொல்லிட்டாருன்றதான அந்த கசப்பு அதன் உள்ளத்துல இருந்தா அது சிங்காசனம். யாருக்கு? சாத்தானுக்கு சிங்காசனம். யாரு? பிறர் நம்மை குறித்து குறை கூறிவிட்டார்கள் என்கிற கசப்பு அந்த நபரை குறித்து நம்முடைய உள்ளத்துல இருந்தா, அல்லது என்னை குறித்த கசப்பு உங்களை குறித்த கசப்பு எனக்குள்ள இருந்தா, அது நான் சாத்தானுக்கு போடுகிற சிங்காசனம். கசப்பு என்பது ஒரு ஆசனம், அதுல அவன் அமர்ந்திருவான். அதுல அவன் அமர்ந்திருவான். அப்போ அந்த கசப்பை நாம் என்ன செய்யணும்? எடுத்துக் கொள்ளணும். அந்த கோபத்தை நாம் எடுத்துக் கொள்ளணும். ஒரே பதில், மன்னிங்க, நேசிங்க. ஏசப்பா சொன்னார், மன்னிங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கற்றுக் கொடுத்தாரே, அதை தன்னுடைய வாழ்க்கையில செய்து அதை கற்றுக் கொடுத்தார். அப்படி நாம் செய்ய கற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் சமாதானம். நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் சமாதானம். வேதம் சொல்வது, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். மாறாக இதுகளுக்கு, இந்த குப்பைகளுக்கு நாம் உள்ளத்தை கொடுத்தோம்னா நம்ம உள்ளத்துல இருக்கிற சமாதானம் போயிடும். சமாதானம் போச்சுன்னா நம்முடைய வாயில வரக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வர ஆரம்பித்திருக்கு. நாம் என்ன பேசுகிறோம் நமக்கு தெரியாமலே பேசி முடிச்சிருவோம். பிறகு நாம சுதாரித்து யோசிப்போம், இப்படி எல்லாம் பேசிட்டேன், இப்படி எல்லாம் பேசிட்டேன் நாம யோசிப்போம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அந்த கசப்பு வந்து விட்டா, நம்மை அறியாமலே அந்த கசப்பு நம்மள இருந்து ஒரு நஞ்சை போல வெளியே போய் அநேக காரியங்களை அசுத்தப்படுத்திவிடும். அதனாலே நாம் சோதனைகளை ஜெயிக்கணும். நீதிமானை சோதித்து அறிகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அவர் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அதே போலதான் நாமும் சோதிக்கப்படும் பொழுது பாவம் செய்யாமல் இருக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவருடைய அன்பு நமக்கு போதுமானது. அவருடைய அன்பு நமக்கு போதுமானது. அந்த அன்பினாலே நாம் பவுலை போல எங்கேயும் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் வெற்றி சொல்வோம். ஆண்டவருடைய அன்பினாலே. வேற வழி இல்லை. வேற எதனால நமக்கு வெற்றி இல்லை? வெற்றி கொள்ள ஒரே வழி, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு போதுமாயிருக்கிறது. பாருங்க, ஏசப்பா எப்படி வெற்றி கொண்டார். வேறு சொல்லுகிறது, தமக்கு சொந்தமானதிலே வந்தார். எங்க வந்தாரா? தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனால் சொந்தமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. மாறாக அது மட்டுமல்ல, வந்தவரை எப்படி பேசினாங்க? பிசாசுகளின் தலைவன் எப்படி இருந்திருக்கு? மனசு யோசிச்சு பாருங்க. யாரை பார்த்துட்டா என்ன சொல்றீங்க? இப்படியே சொல்றீங்களா? போதனை பிரியன் என்று சொன்னாங்க. உபவாசத்திலேயே என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சேன். போதனை பிரியன், அது மட்டும் மதுபான பிரியன். இதெல்லாம் கேட்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல ஒரு குண்டுகளை போல பிசாசுகளின் தலைவர், வஞ்சிக்கிறவர். யாரை பார்த்து சொன்னாங்க? ஆண்டவரை பார்த்து. மாற்றவில்லை, இவர் ஏமாற்றுகிறார் ஜனங்களை. இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மனசு உடஞ்சி சுக்குநூறாகி, நான் கூப்பிட்டா இப்ப 72,000 தூதர்கள் அனுப்புவார்கள், அந்த மாதிரி உடனடியாக தூதர்களை அனுப்பி சங்காரம் பண்ணுங்க ஆண்டவர் என்று சொல்லி அவர் செய்துட்டு மறுபடியும் சென்று போயிருக்கலாம், பரலோகத்துக்கு போயிருக்கலாம். அன்றைக்கு நான் நீங்கள் இந்த பூமியில இல்ல செய்திருக்கலாம். இப்ப நான் கூப்பிட்டா யார் வாரது? பிதாவானவர் 72,000 தூதர்கள் அனுப்புவார். எதுக்கு? என்ன? பாதுகாக்க. நான் செய்யலாம்.
செய்தாலும் தப்பு இல்லை என்றுதான் அவர் சொல்கிறார். இப்ப நான் கூப்பிட்டா அது நடக்கும், ஆனா நான் அதை செய்ய போறதே இல்லை. ஏன்? நான் எதற்காக வந்தேனோ அதை செய்து நிறைவேற்றிய போவேன். அதை தடுக்க ஒருவராக கூடாது. எப்படி சொன்னார் பாருங்க. நான் எதற்காக வந்தேன்? மனுமக்களை ரட்சிக்க வந்தேன். அதனால அதை தடுக்கிறதுக்கு எத்தனை வன்முறை வந்தாலும், எத்தனை வன்சொற்கள் வந்தாலும், எத்தனை பழிச்சொற்கள் வந்தாலும், எத்தனை விதமாய் நீங்க பேசினாலும், குற்றச்சாட்டினாலும், தூசித்தாலும், அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பொய்யன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி நீங்க என்ன சொன்னாலும், பிசாசுகளின் தலைவன், போஜன பிரியன் என்று சொல்லி சொன்னாலும், மதுவான பிரியன் அன்று சொல்ற ஜோவா சாப்பிடாதவனா இருந்து அவரை பார்த்து என்ன சொன்னாங்களா? பைத்தியம் பிடிச்சவன். நான் சாப்பிடுறதுனால என்ன பார்த்து என்ன சொல்றாங்க? போஜன பிரியன். திராட்சரசமும் மதுபானம் யார் குடிக்கல? யோவான் குடிக்கல. நான் எதை குடிக்கிறேன்? திராட்சரசம் குடிக்கிறேன். அதனால என்ன பார்த்து சொல்றீங்க? மதுபான பிரியன். இப்படி எல்லாம் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லி காட்டு. இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்கப்பா, இப்படி எல்லாம் சொல்றீங்க. ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன். இது சாதாரணமான ஒரு உள்ளம் அல்ல. இந்த உள்ளம் நமக்குள்ள வரணும் வேண்டாம். அவருடைய அன்பு நம்ம என்ன பண்ணணும்? இந்த உள்ளம் நமக்குள்ள வரணும். இந்த உள்ளம் நமக்குள்ள வரணும். அவனுக்கு கிருபை வேணும். இதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு கிடையாது. நான் ரட்சிக்கப்பட எப்படி கிருபை தந்தீரோ, இன்று வரைக்கும் வாழ எப்படி கிருபை தந்தீரோ, உம்மை போல நான் மாறிவிடுவதை கிருபையை தாரும் என்று அவரை நோக்கி கூப்பிடுறேன். ஆழமாய் உள்ளத்துல பதிச்சு கொள்ளுங்க. எந்த ஒரு வார்த்தைக்கு புறமான காரியங்களும் செவி கொடுக்காதீங்க. நானும் சொல்லிக் கொடுக்க போறதில்லை, நீங்களும் செவி கொடுக்காதீங்க. இதெல்லாம் சோதனையாய் எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்படிதான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சூழல்களையும் இது எனக்கு வருகிற சோதனை. இந்த சோதனை ஆண்டவரே உம்முடைய அன்பினால் அல்லது உம்முடைய பலத்தினால நான் இதை ஜெயிப்பேனப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் என்ன செய்கிறீர்? எனக்கு உதவி செய்து அவனுக்கு விரோதமாய் என்னை வெற்றி கொடி குடிக்க பண்ணுகிறீர்களே, நீ எனக்கு உதவி. நல்ல வெள்ளம் போல சாத்தான் வருவான். அதுக்கு நமக்கு வெற்றி பிடிக்க யார் ஓடி வாருது? வெற்றியை தர ஆவியானவர் ஓடி வருகிறார். அதனால ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். வெள்ளம் போல சாத்தான் வந்து நிற்கிறான், ஆனால் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? இதனால் நம்முடைய உள்ளத்தை நாம் சரி செய்து கொள்ளலாம். இழந்து போன சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். சந்தோஷத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். இழந்து போன அன்பை நாம் பெற்றுக் கொள்ளலாம். எப்படி? எனக்கு வருகிறது எல்லாம் சோதனை அனுபவம். அப்போ ஸ்கூல்ல சோதனை நடக்கும் பொழுது நாம் சுதாரிச்சிருவோம். படிச்சு அதுக்கு நாம் தயார்படுத்தி பேப்பரை வச்சு எழுதி அது செய்து இது செய்து எப்படியாவது கண்ண நோட்டாவது எழுதி பாஸ் பண்ணுவோம் என்றெல்லாம் யோசிப்போம். அது பரலோக பரீட்சையில கண்ண நோட்டு எழுதுறது சரி வராது. பலவிதமான காரியங்களை செய்வோம். உலகம் முழுவதும் மாணவர்கள் செய்கிறார்கள். இது அப்படி அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு வருகிற சோதனையை ஜெயிக்கிறதுக்கு அவர் கொடுக்கிற வழி என்னுடைய தூய அன்பினால முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீர்கள். நம்மிலே அன்பு கூறுகிற ஆண்டவராக. ஏன் நீங்க யாருக்காக ஜெபித்தேன், யாருக்காக பிரயாசப்பட்டேன், யாரை ஆளாக்கணும் என்று நினைத்தேனே அவனே எனக்கு விரோதமாய் வாரானே என்று உங்கள் வாழ்க்கையில் அப்படி சந்தர்ப்பம் வரும்பொழுது, என் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நம்மால அதை சகிக்கிறது கஷ்டமாயிருக்கும். நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? குத்துண்டு உடைச்சது போல இருக்கும். அதை ஜீரணிக்க முடியாமல் கஷ்டப்படுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம் பக்கத்தில் வந்து சொல்லுவார், இந்த சோதனை ஜெயிக்கிறேன். எப்படி ஜெயிக்கலாம்? எப்படி ஜெயிக்கலாம்? நான் செய்தது அப்படியே செய். ஜெயிக்கிறதுக்கு எது வழி? நான் செய்தது அப்படியே செய். என்னுடைய அன்பினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீர்கள். அதனால மிகவும் ஆழமா நம்ம உள்ளத்துல பதிச்சு கொள்ளுவோம். நம்ம பார்த்துவோட வார்த்தை கொண்டுதான் நம்ம எப்போ கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அந்த எத்தனை சோதனைகளை நான் பேய்விட்டேன்னு எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து எத்தனை சோதனைகளை நான் தோற்று போனதும் எனக்கு தெரியாத ஆண்டவரான. இனி நான் விட போறதில்லை. இனி எனக்கு வார சோதனையில என்னை பார்த்து பிசாசுகள் தலைவன் ஒருத்தன் கையை நிறுத்தினா, போதன பிரியன் மதுவான பிரியன்
நான் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேன், பதில் கொடுக்க மாட்டேன். ஏமாற்றுக்காரன் வஞ்சிக்கிறோம் சொன்னா நான் ஒன்றுமே பதில் கொடுக்க மாட்டேனே. நீங்க என்னத்தை செய்வீங்களோ அதையே நானும் செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இவர்களை மன்னிங்கப்பா, இவர்களை ரட்சியுங்க, இவர்களுக்காக நான் இன்னும் உலகத்தில் பறந்து பேசுவேன். இந்த ஒரு பக்குவம் நமக்குள்ள வரணும். வந்துட்டால் நம்ம யாரும் அசைத்து விட முடியாது. எந்த சோதனையும் அசைத்து விட முடியாது. எந்த சத்துருவின் கிரியைகள் நம்மை ஆக்கிவிட முடியாது. ஏன் திடீரென்று வரும் போல ஒரு கதை வரும்போது நீங்க சொல்லுவீங்க, சத்துருவே நீ என்னதான் மணிக்கிற கணக்கான காரியங்களை சொன்னாலும் இந்த பருப்பு இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஆகியாது. நீ கொடுத்த பருப்பை உனக்கே திருப்பித்தான் வச்சுக்கோ. இந்த பருப்பு எங்கட வீட்டுல என்ன செய்யாது, ஆகியாது, வேண்டாம் நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி அதை அப்படியே தூக்கி வீசி விடுவோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி. இது எல்லாம் சத்துருவுக்கு நாம் கொடுக்க வேண்டாம். உங்கள் உள்ளத்தை சமாதானத்தினால் நிரப்ப இதுவே சரியான வழி. உங்கள் உள்ளத்தில் எந்த கசப்பும் இல்லாம வேதம் சொல்றது, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதுதான் ஒரே வழி. கர்த்தர் நம்மோட பேச, நம்மோட உறவாட, நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் உங்கள் பக்கத்துல வந்தவர்களோடு பேச, வேதத்தை சொல்லித்தர, தன்னை குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க நீங்க ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் என்றா, ஏசப்பா நீங்க எப்படியெல்லாம் சோதனையை ஜெயித்து வெற்றி கொண்டீங்களோ அதே போல நானும் சோதனையை ஜெயித்து ஒரு பரலோக தரிசனத்தை கண்ட சகோதரர் சொல்றா, பரலோகத்துல இருக்கிற பலனிலேயே மிகுந்த பலன் அல்லது பெரிய பலன், அதிக பலன் என்று சொன்னா ஒரு காரியத்துக்கு எது, அதுக்கு லிஸ்ட் வச்சுக்கிறாரா. எவனெல்லாம் தன் சத்துருவை சிநேகித்தானோ அவனுக்கு ஒரு பெரிய பலனை கத்து வச்சிருக்கிறார். ஆயத்தப்படுத்தணும். தேவன் நம்மை அழைத்த, நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. சோதனையை ஜெயித்து அதை பற்றிக் கொள்ளணும். நாம் நம்முடைய சந்ததியாக கர்த்தரை சேவிக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனால் எங்கே நான் தவறி விடுகிறோம் என்றால், அதற்கு நேராக தேவன் நம்மை நடத்தி கொண்டு போற பாதையில தவறுகிறோம். முற்பிதாக்களுக்கு கடைசியா ஒரு விமர்சனத்தை கொடுத்தார். என்ன சொன்னார்? இவர்கள் எப்பொழுதும் சொல்லுங்கள வழி போகிற இதயம் உள்ளவர்களுக்கு எழுதி கொண்டு முத்திரை. இந்த மக்களுக்கு அது புரியவில்லை. என்ன நடக்கிறது, தேவன் ஏன் இப்படி எங்களை நடத்துகிறார் என்பதை புரியவில்லை. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாக அதன் பின்பதாக வந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு தேவன் அதை எழுதி வைத்ததுனால நாம் கண்ணோக்கி பார்க்கிறோம். கண்களை திறந்து இந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஓஹோ, இங்கதான் இவங்க தவறி இருக்கிறாங்க. தேவன் இவர்களை சோதித்ததை அறியாமல் இவர்கள் தப்பு பண்ணினதுனால இவர்கள் ஆகாதவர்களுக்கு தள்ளிவிடப்பட்டார்கள் என்பதை பவுல் நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதுகிறார். நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி தள்ளிவிடப்பட்டார்கள். அதே போல மோசேயும் அறிக்கை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை அழைத்தது முதல் எப்படி கொஞ்சம் வித்தியாசம் சொல்றார். வடங்காக்கடுத்துள்ள ஜனம். அதே போல யோசுவா வந்து அறிக்கை கொடுக்கிறார். என்ன சொல்றார் யோசுவா? என்ன சொல்றார்? நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க, ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், உங்கள் பாவங்களை மன்னியா. இப்படி ஒரு கடுமையான வார்த்தை சொல்லிட்டு அவரும் போயிட்டார். காரணம் என்ன? இந்த மக்கள் தேவன் தங்களை சோதிக்கிறார் என்பதை அறியாம். இவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்த கர்த்தர் தம்மை சோதிக்கிறார், தங்களை சோதிக்கிறார் என்பதை அறியாமல் நீதிமானை சோதித்து அறிகிறவர். பொன்னை அவர் புடமிட்டு அது சுத்த பொன்னா என்று பார்க்கிறது போல பொன்னிலும் மேன்மையான நம்முடைய விசுவாசத்தை, அதனால் வருகிற நம்முடைய கீழ்ப்படிதலை அவர் சோதித்து அறிகிற கர்த்தர் என்பதை மோசேக்கு அவர் ஆசாரிப்பு கூடாரத்தை கொடுத்தார். அளவு, நீளம், ஆழம், அகலம், உயரத்தை கொடுத்து இப்படித்தான் செய்யணும், இந்தாக்காலம் எல்லாம் தனியை சுத்துற மாதிரி கொடுத்தார். மோசே அப்படியே செய்து முடிச்சார். ஏன்? தேவன் கீழ்ப்படுகிறானா என்று பார்த்தார். ஆதாமை பார்த்து கீழ்ப்படுகிறானா, ஆபிரகாமை பார்த்து கீழ்ப்படுகிறானா, இஸ்ரவேல் மக்களை பார்த்தால் இவன் கீழ்ப்படுகிறானா, யோபை பார்த்தால் இவன் கீழ்ப்படுகிறானா, ஒவ்வொருவரை பார்த்தால் இவன் கீழ்ப்படுகிறானா. ஆகவே தான் பேர் சொல்றது,
நீங்கள் கீழ்ப்படிவீர்களோ இல்லையோ என்று பார்க்கும்படியாக உங்களை சோதித்தறிந்தேன். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா உடனே நாம சொல்லணும், ஆண்டவர் எனக்கு தெரிய மாட்டேன், எனக்கு தெரியும், இப்ப நான் புரிஞ்சுட்டேன், இது எனக்கு ஒரு என்னது சோதனை. நான் கீழ்ப்படுகிறனோ இல்லையோ என்று பார்க்க, எதுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறனோ இல்லையோ என்று பார்க்க இந்த சோதனையை அனுப்பியிருக்கிறது. அதனால் இந்த சோதனையை நான் உங்களுடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்வேன், ஜெயம் கொள்ளுவேன். உங்களுடைய அன்பை கொண்டு நான் ஜெயம் கொள்வேன். எப்படி நீர் என்ன செய்கிறோ அதையே நான் செய்வேன். ஆண்டவரே, உமது வழிதான் என்னுடைய வழி, நீரே என் வழியும் நீரே என் சத்தியமும் நீரும் என் ஜீவனுமாயிருக்கு. அப்ப ஏசப்பாவை தியானிச்சு 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 பார்ப்பீங்களா இருந்தா நம்முடைய கண்கள் அப்படியே விரிஞ்சு உள்ள பூரிச்சு போயிடும். எப்படி அவர் ஜெயம் கொண்டார், எப்படி அவர் தன்னை அதற்கு உட்படுத்தினார், எப்படி சகித்துக் கொண்டார், எப்படி பொறுத்து கொண்டார். ஆண்டவருக்கே இந்த உலகம் கொடுத்த பட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, எனக்கும் உங்களுக்கு மாத்திரம். ஆண்டவருக்கு இந்த உலகம் செய்த வேதனைகள் தீமைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எனக்கு உங்களுக்கு மாத்திரம். அதனால நாம் கவனமாய் கடந்து போகணும், கவனமாய் இந்த சோதனைகளை ஜெயிக்கணும். அநேக நேரங்களில் மனைவி கணவனுக்கு சோதனை, கணவனுக்கு மனைவி சோதனை, ஊழியக்காரன் தேவ பிள்ளைகள் சோதனை, தேவ பிள்ளைகளுக்கு ஊழியக்காரன் சோதனை. தேவன் நம்ம இருக்கிற ஒவ்வொரு சூழலை நம்மை சோதித்துக் கொண்டே போவார். நம்ம யோசிக்கிற இது எனக்கு வருகிற ஒரு சோதனை, இந்த சோதனையை நான் ஜெயிக்கணும். கடைசி நேரத்தில் அந்த கோட்டை விட்டுட்டான், பேச சொன்னார், அடிச்சுட்டான்.